அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை தொகுப்பு 3 தொடர்கிறது. கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை குறித்து அருட்தந்தை அவர்கள் விளக்கம் அளிப்பதை பார்த்து வருகிறோம். இதோ அதன் தொடர்ச்சி தொடர்கிறது. ஓர் அம்மையார் மகான் ஒருவரிடத்தில் அதிகமான பற்று வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் உலக மக்கள் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் தம்மை துன்பத்திலிருந்து விடுவிக்க நல்லதொரு தலைவன் வேண்டுமென்று வேண்டுகிறார்கள். அச்சமயத்தில் உயிர்விட்ட நல்ல ஆவி ஒன்று அவ்வம்மையாரிடம் சேர்ந்து விடலாம். அது அவரின் கருவிலே தொடர்ந்து வருமானால் குழந்தை பிறந்த பிறகு அவ்வுயிர் அக்குழந்தையின் மூலம் தன்னுடைய ஆற்றலை சிறுகச் சிறுக வெளிக்காண்பிக்கும். எனவே அக்குழந்தை தன் சிறு வயதிலேயே ஓர் அவதார புருஷனாக உலகத் தலைவனாக வரலாம். இது எப்பொழுதேனும் அதிசயமாக நிகழக்கூடியது. 12 ஆண்டுகளுக்குள்ளாக இக்குழந்தையின் உயிருக்கும் சேர்ந்த உயிருக்கும் பிணக்கு ஏற்படுவது உறுதி. எனவே இம்மாதிரியான குழந்தைகளில் பல தன் 12 வயதிற்குள்ளாக இறந்துவிடும். ஆச்சரியமாக ஏதோ ஒரு குழந்தைதான் பிழைத்திருக்கும். அக்குழந்தை நிச்சயமாக ஓர் அவதார புருஷனாக வியப்புமிக்க சக்தியை வெளியிடுபவனாக உலக புகழ் பெறுபவராகத்தான் அமையும். இறந்த உயிர் தாயின் உடலிலே காலியாக இருக்கக்கூடிய வயிற்றிலே இருந்து உருவாகி பிறந்து வெளிவருகிறது என்பது சரியல்ல. ஏனெனில் அங்கே அசலாக ஓர் உயிர் தொடர் வந்து கொண்டே இருக்கிறது. இறந்த பின் மனிதனுடைய வினைப்பதிவுகள் என்னவாகிறது? இது பரவலாக நிலவி வரும் வினா. வினைப்பயன் விட்டு போகாது. ஒவ்வொரு உயிரும் தன் வினைப்பயனை தூய்மை பெறும் வரையில் வேறு உடலில் சேர்ந்தேனும் தன் வினைப்பயனாக துன்பத்தையோ இன்பத்தையோ அனுபவித்தே தீரும். அதற்காக புதிதாக பிறவி எடுக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு குழந்தை பிறந்து அது தன் 12 வயது வரை தன்னிச்சையாக வினைகளை பெறவில்லை, பதிவுகளை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம். 12 வயதிலே இறந்துவிட்டது. இந்நிலையில் அக்குழந்தையின் உயிரின் நிலை என்ன? 12 வயதிற்குள்ளாக எந்த குழந்தை உயிர் விட்டாலும் தன் தாய் அல்லது தந்தை, பாட்டன், பாட்டி போன்ற கருத்தொடரான உறவினர்களின் உயிரோடு அடைக்கலமாகிவிடும். விரிந்த உயிர் சுருங்கி விடுவது போல அவ்வுயிருக்கு வேறு எந்த பதிவும் இல்லை. ஆகவே அந்த உயிரில் பதிவு பெற்ற உயிர்கள் தாயும் தந்தையும் தான். எனவே அவ்வுயிர் தாய் தந்தையரிடமே சேர்ந்துவிடும். அவ்வுயிருக்கும் அமைதி ஏற்பட்டுவிடும். பெற்றோர்களுக்கும் அக்குழந்தையை வளர்த்தமையால் அவர்களின் வினைகளும் ஒரு பகுதி கழிந்து விடுகின்றன. இவ்வாறு இருவர் வினைகளும் கழிந்த ஒரு கூற்றுதான் அக்குழந்தையின் முடிவு. இறப்பிற்கு பின் உயிரின் நிலை பற்றி நாம் பல கதைகளை சொல்ல கேட்டிருக்கிறோம். இறந்த உயிர் வானுலகம் செல்லும். வானுலகத்தில் சொர்க்கம் நரகம் உண்டு. நல்வினை செய்த உயிர்கள் சொர்க்கத்திற்கு சென்று இன்பமுறும். தீவினை செய்த உயிர் நரகம் சென்று அங்குள்ள நெருப்பு கொப்பரையில் விழப்படச் செய்தும் செக்கிழுத்தும் பாம்பு பூரான் போன்ற விஷ ஜந்துக்களாலும் துன்புறும் என்று கருட புராணத்தில் கதை சொல்லப்பட்டுள்ளது. இவ்வாறு மனிதனுக்கு அச்சமூட்டி தவறுகள் செய்யாது இருப்பதற்காக, தீவினைகள் செய்யாது இருப்பதற்காக பல கதைகள் சொல்லப்பட்டு வந்தன. அக்காலத்தில் அவை நன்மையே அளித்து வந்தன. இக்காலத்தில் இதை நம்புபவர்கள் இல்லை. இந்த விஞ்ஞான காலத்தில் சொர்க்கம் நரகம் என இரு உலகங்கள் பூமிக்கு மேல்புறமாக இருக்கிறது என்பதை நம்பவும் முடியாது. காலத்தால் அக்கதைகள் மறைந்து விட்டன. உண்மையான சிந்தனைக்குரிய அறிவுக்கு பொருத்தமான நல்ல கருத்துக்களை நம் பழக்கத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்ள சிரமமாக இருந்தாலும் உண்மையான கருத்துக்களை மனிதகுலத்தின் வாழ்வின் நலத்திற்காக வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும். இவற்றை இன்றில்லை என்றாலும் பிற்காலத்தில் வரும் சிந்தனையாளர்களுக்கு இது மிகவும் அவசியம். மரணம் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் உயிரினத்தில் அமைந்துள்ள கருமைய ரகசியங்களை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வாழ்வில் ஒரு முக்கியமான உண்மையாதலால் அதனை இங்கு நான் விளக்கி கூறுகின்றேன். முடிவுரை. சீவனின் பருவுடல் பஞ்சபூதங்கள் இணைந்து இயங்கும் நுண்மையான சிற்றறைகளின் முறையான தொடர் இயக்கம். இந்த பருவுடலில் நுண்ணுடல் எனும் விண்துகள்கள் சுழன்றோடிக் கொண்டிருக்கின்றன. இதுவே சூக்கும சரீரம், ஆஸ்ட்ரல் பாடி. சூக்குமத்தில் உள்ள ஒவ்வொரு விண்ணும் விரைவாக சுழன்று கொண்டிருப்பதால் அதை சுற்றிலும் அமைந்துள்ள இருப்பு நிலையான இறைவெளியில் உராய்கின்றது. அதிலிருந்து ஒரு விரிவலை ஏற்படுகின்றது. சீவனின் பருவுடலில் இந்த விரிவலைகளின் தொகுப்புதான் ஜீவகாந்த ஆற்றல். எனவே ஒரு சீவனின் இயக்கம் பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் எனும் பிசிக்கல், ஆஸ்ட்ரல் அண்ட் கேசுவல் பாடிஸ் மூன்றும் ஒன்றிணைந்த இயக்க நிலையமாகும். பருவுடலில் நுண்ணுடல் விரைவாக சுழன்றோடிக் கொண்டிருக்கிறது. நுண்ணுடலை விட காந்த உடல் மிக விரைவாக காந்த அலையாக சுழன்று கொண்டிருக்கிறது. இதனால் காந்த அலையின் மைய ஈர்ப்பு திரட்சி வோர்டெக்ஸ்
ஏற்பட்டு சீவனின் உடல் மையத்தில் இடம்பெறுகின்றது. காந்த சுழலை விட விரைவு குறைவாக இருக்கும் சூக்கும உடலும் காந்த ஆற்றல் மையச் சுழலால் ஈர்க்கப்பட்டு அதே இடத்தில் மையம் கொண்டு உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறது. பருவுடல் உற்பத்தி காரணமாக வித்தும் செக்ஸுவல் விட்டல் ஃப்ளூயிட் அதே இடத்தில் ஈர்க்கப்பட்டு மையம் கொள்கிறது. சீவகாந்த மையம், சூக்கும சரீர மையம், வித்து மையம் மூன்றும் இணைந்து ஒன்றை மற்றொன்று காத்தும் ஒன்றுக்கு மற்றது உதவியும் இயங்கும் ஒரு இயற்கை நீதியே கருமையமாகும். கர்மேந்திரியங்களான கை, கால், வாய், குதம், பால்குறி இவற்றாலும், ஞானேந்திரியங்களான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இவற்றாலும், மனத்தாலும் ஆற்றும் செயல்கள் அனைத்திலும் விளையும் அசைவுகள் சீவகாந்த களத்தில் அலைத்திவளைகளை ஏற்படுத்த அவை அனைத்தையும் கருமையம் ஈர்த்து சுருக்கி பதிவுகளாக்கிக் கொள்கிறது. அவ்வப்போது இப்பதிவுகள் ஜீவகாந்த அலையாய் மூளை செல்களில் மோதும் போது அவை அனைத்தும் தன் சுருங்கிய நிலையிலிருந்து விரிந்து அலைக்காட்சிகளாக, எண்ணங்களாக மலர்கின்றன. மூளை செல்களின் இயக்கங்களுக்கு ஏற்ப சீவகாந்த ஆற்றல் தொடர்பால் உடல் செல்கள் செயல்படும் போது செயல்களும் அவைகளின் இன்ப துன்ப விளைவுகளும் உண்டாகின்றன. விளைவுகளும் கூட கருமையத்தில் பதிவாகி விடுகின்றன. இவ்வாறு ஒரு சீவனின் வாழ்நாள் முழுவதும் ஏற்படும் மன, உடல் இயக்கங்களும் அவற்றின் விளைவுகளும் கருமையத்தில் பதிவாகி வாழ்நாள் முழுவதும் செயலாற்றும் தரமாகவும் அறிவாட்சி தரமாகவும் அமைகின்றன. கருமையம்தான் சீவன் எனப்படுகின்றது, ஆன்மா எனப்படுகின்றது. ஆண் பெண் உடலுறவு கொள்ளும் போது வெளியாகும் விந்துநாதம் என்ற சீவகாந்த சக்தி குழம்பில் கருமையத்தில் அமைந்துள்ள வித்து, உயிர், காந்தம் மூன்றும் அன்று வரை பரிணாம தொடர்பாலும் தனிச்சிறப்பான செயல்களாலும் பெற்ற பதிவுகள் அனைத்தும் அலை திவளைகளாக சுருக்கம் பெற்று அடங்கி உள்ளன. பிறகு விதையில் மரம் சுருங்கி இருந்து அது முளைக்கும் போது மரமாக பெருக்கமடைவது போல கரு வளரும் போதும் பிறந்த பின் ஏற்படும் வளர்ச்சியிலும் வாழ்க்கை நிகழ்ச்சி இவற்றிலும் சுருங்கி அமைந்திருந்த கருமைய வினைப்பதிவு காந்த அலை திவளைகள் விரிவுற்று அன்னை தந்தை இருவர் ஒன்று சேர்ந்த காட்சியான உடலாக மலர்கின்றன. உடம்பில் ஓடும் காந்தச்சுழல் தடுக்கப்பட்டால் அந்த இடத்தில் உள்ள செல்களில் உள்ள துருவங்கள் சீர்குலைந்து காந்தம் மின்னாற்றலாக மாறி மின்குறுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். அதுவே வலி உணர்வாகும். அதுவே மின்குறுக்கு இடத்தால் அகன்று காலத்தால் நீடித்தால் வியாதி இல்னஸ் உடலில் தோன்றும். மின்குறுக்கு கருமையம் வரையில் சென்று கருமையத்தை தாக்கி அங்கே மின்குறுக்கு ஏற்பட்டால் கருமைய கூட்டமைப்பு உடைந்து போகும். வித்து வெளியேறிவிடும். அதன் பிறகு உயிரும் காந்த மையமும் அதுவரையில் பரிணாமத்தில் பெற்ற அனைத்து பதிவுகளோடு வெளியேறிவிடும். வித்து உலகமாகிய மண்ணோடு நின்று விடுகின்றது. காந்த மையமும் உயிர் மையமும் வெளியேறி காற்று மண்டலத்தில் மிதக்கிறது. இதுவே உடலை விட்டு வெளியேறிய ஆவியாகும். வினைப்பதிவுகள் அனைத்தும் உள்ளன. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம் இவை இயங்கக்கூடிய கருவிகளும் மூளையும் இல்லை. அதனால் பதிவுகளை வெளிக்காட்டும் படற்கை ஆற்றலான மனம் இல்லை. மீண்டும் இந்த ஆவி வேறு உடலில் புகுந்த பிறகு இந்த பதிவுகள் இயக்கத்திற்கு வரும்போதுதான் இன்பம், துன்பம் என்ற உணர்வுகள் உண்டாகும். இதுதான் கருமைய தத்துவம். ஆன்மாவின் இரகசியம் வினைப்பதிவு மறைபொருள். இந்த விஞ்ஞான காலத்தில் இந்த கருமைய இரகசிய விளக்க அறிவு சிந்திக்கும் வயது வந்தவர்களுக்கு மிகவும் அவசியம் என்று இந்த தத்துவத்தை நான் உணர்ந்தபடி வெளியிடுகின்றேன். அனைவரும் இதனால் நலம் பெற்று வாழ்க. பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை. பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிக கடினம். இவற்றை போன்றே பிறவியதன் முன்பின்னாம் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம். உடல் அதனை விளைவித்த நாதவிந்து உதிர்த்தவரை அதற்கு முன் பிறவியாகும். உடலுக்கு பின்பிறவி பெற்ற மக்கள் ஓடு இரத்த சுவாசத்தால் இயங்கி நிற்கும். உடலுக்கு உணரும் நிலை அதுவே ஜீவன் ஒருமித்த கூட்டணுக்கள் ஈர்ப்பியக்கம். உடலினிலே நின்றுவிட மரணம் என்போம். ஒருபோதும் தனியணுக்கள் இயக்கம் மாறா. பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவருயிர்கள் கருத்தொடராம் பிள்ளைகளோடு இணைந்துவிடும். இயற்கை நீதி. பெற்றோர்கள் தவமாற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். பிள்ளைகளும் பெற்றோரும் வினைத்தொடராம் பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவார். பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரை நிலை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மனவளக்கலை தொகுப்பு 3 தொடரும். காத்திருங்கள்.